ஸோ இந்த இடத்துல அந்த பொண்ணு திரும்ப சொல்கிறாங்க, இல்லை நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னும், நீ கிடைக்கலாம் நான் செத்துருவேன், நான் எழுதி வச்சுட்டுலாம் செத்து போயிடுவேன், இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து என்னை வந்து இக்னோர் பண்ணிட்டா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் அந்த பையன் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனோன்னே அப்போ என்ன தோணும் ஒரு பொண்ணுக்கு, பா பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கவே முடியாது நமக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனலி இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோட்டில் வந்துட்டு எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் தானே, லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும், எவ்வளோ எமோஷனல் கனெக்ட் இருக்கணும், பாசமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் ஃபைனலாக அவங்க ஓகே சொல்லியாச்சு அந்த பொண்ணு. ஓகே சொன்னதுக்கப்புறம் 2018 வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. இந்த இடத்துல 18 மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆன ஒரு மாதம் 2 மாதம் லைஃப் நல்லா தான் போகுது. அதுக்கப்புறம் வராங்க அந்த மாமனார் மாமியார் கேரக்டர் உள்ள குதிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாத்தனார், அது இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் ஒரு 2 பேர், இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க. அந்த மாதிரி எல்லாருமே உள்ளே வராங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து தனியாக வச்சுருக்காங்க, கிளினிக் வச்சுருக்காங்க. அவர் வந்து ஏதோ ஒரு பேங்க்கில், பிரைவேட் செக்டர் பேங்க்கில் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லைஃப் ஆஸ் யூஷுவல் ஒரு 2 மாதம் நல்லா தான் போயிட்டு இருந்தது லைஃப். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. என்னன்னா மாமனார் மாமியார் மூலியமாக அந்த இடத்துல பிரச்சனை வர ஆரம்பிச்சது.